திரியேகரின் திருநாமம் துதிக்கப்படுவதாக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். கிருபையின் ஊற்றாகி எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காகவுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் எங்களை அதிசயமாய் வழிநடத்துகிறவர். உடைய கிருபையின் பாதையிலே நாங்கள் நித்தமும் சுகமாய் வாழ்ந்திருக்கிறோம். புதிய ஒரு நாளை காணும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இந்த நாளையும் இந்த நாளிலே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் உம்முடைய கரத்திலிருந்து நன்றியோடு பெற்றுக்கொள்ளுகிறோம். உமக்கு பயந்த வாழ்க்கை, உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, உமக்கு நன்றியுள்ள வாழ்க்கை, உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் உம்முடைய ஜீவ வசனங்களை கொண்டும் எங்களுக்கு உதவி செய்வீராக. பொல்லாங்கனாக்கி சத்துரு எங்களை நெருங்கும்போது அவனுக்கு எதிராக நீர் கொடியேற்றி ஆண்டவரே அவனுடைய சற்பனைகளிலிருந்து எங்களை விலக்கி காத்து கொள்ளுவீராக. இந்த நாளிலே நாங்கள் பெறுகின்ற நன்மைகளுக்கு உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கவும், நாங்கள் சந்திக்கிற பாடுகளை உம்மை பின்பற்றி பொறுமையோடு சகிக்கவும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு பலமளித்தள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே, வர தடைப்பட்டிருக்கிற மக்களை விரைவாய் அழைத்துவார். இந்த அரங்கம் உம்முடைய பிள்ளைகளால் நிரம்புவதாக. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை கருத்தூன்றி சிந்தித்து அதை எங்கள் இதய பலகையில் எழுதி வைத்து கொண்டு ஆண்டவரே அது காட்டுகின்ற வெளிச்சத்தில் நடந்து உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய கரத்தில் இருந்த நாள் முழுவதும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கண்டடைய எங்களுக்கு வழி நடத்த வேண்டும் என்று, எங்களை பாதுகாத்துள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எங்கள் உதடுகளை, எங்கள் நெஞ்சை அபிஷேகம் பண்ணி உம்மை துதிக்கும், உம்மை தோத்தரிக்கும் ஆவியை எங்களுக்குள்ளே நிரந்தரமாக வைத்து எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் செல்ல தகப்பனே. பவுல் சொல்லுகிறார், நான் பிழைத்திருப்பது அவருடைய கிருபையினால். அல்லேலூயா. பிழைத்திருப்பது அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால் நான் பிழைத்திருக்கிறேன். அவருடைய கிருபை என்னை வாழ வைக்கிறது. ஆமென். இந்த காலை வேளையிலே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் தேவ கிருபையே. அதை உணர்ந்தவர்களாய் இவரை பாடி அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். அவருடைய அதிசயமான கிருபையை நம்முடைய ஆண்டு மத்தியில் வெளிப்படுத்தி தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் நம்மை நினைப்ப போதுமானவராய் வெளிப்படுவார். அவர் தம்முடைய கிருபையினால் உங்கள் தேவைகளை அனைத்தையும் சந்திப்பார். கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் மூலமாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பதும் மூலமாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் பாடுவோம், கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் மரத்திலும் தொலை தூர பயணத்திலும், போக்கிலும் மரத்திலும் தொலை தூர பயணத்திலும், என் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே.
என் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடு புயலிலும் ஆழியின் நடுவினிலும் சீரிடு புயலிலும் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஓ தேவ கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் கை தட்டி பாடுவோமா? ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ தேவ கிருபையே தேவ கரங்களை உயர்த்தி ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் என் மூலமாகாததும் நான் உயிருடன் ஹல்லேலூயா. தேவா என் ராஜா ராஜா கிருபை போதுமே. சொல்லுவோமா? என் தேவா என் ராஜா ராஜா கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ உன் கிருபை மட்டும் என்னில் தராதிருந்தால் தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோ தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோ ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்ல சொந்த பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை. சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி நான் என்னோ உன் கிருபை மட்டும் என்னில் வராதிருந்தால் எழுந்து பாடுமா? உளையான சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேனே
உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. கரங்களை தட்டி பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் நீ போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து தேவா என் ராஜா உம் கிருபை போதும். எல்லாரும் ஒரே குரல், என் தேவா என் ராஜா உம் கிருபை போதும். உங்களுடைய கிருபையினால் இந்த காலை வேளையிலே எங்களை நிரப்புவீராக. உங்களுடைய கிருபையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் இந்த காலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் ஆவியினால் நிரப்பும். உம்முடைய கிருபையின் ஆவியினால் நிரப்பும். உம்முடைய வல்லமையால் நிரப்பும். உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும். உம்முடைய ஆனந்த தைலத்தால் நிரப்பும். உம்முடைய மகிமையின் ஆவியினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பும். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி கிறிஸ்து இயேசுவின் அன்பினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஐயா. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமையினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அக்கினியினால், உம்முடைய ஆனந்த தைலத்தினால் நிரப்புவீராக. கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்தி உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இந்த காலைகளில் உண்மை உயர்த்துகிறோம் சொல்லுங்க. ராஜாவை மகிமைப்படுத்துங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றின்னு சொல்லுங்க. ராஜாவை உயர்த்துங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். நல்ல ஆவியானவர் உங்களை நிரப்பும். மகிமையின் ஆவியானவர் உங்களை நிரப்புவார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அனல் மூட்டி உங்களை எழுப்பி விடுவார். உங்கள் குறைவுகளை நீக்கி உங்களை பலப்படுத்துவார். உங்கள் சரீர பிரகாரமாக இருக்கிற எல்லா விதமான தொய்வுகளை பலவீனங்களை நீக்கி உங்களை பலப்படுத்துவார். நன்றி ஆவியானவரே. ஓ நன்றி ஆண்டவரே. வாய் திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு ஆண்டவரே, எங்களுக்கு வழி தெரிய, நீங்க வழியை உண்டாக்குகிறவர், எங்களை வழியை தெரிவிக்கிறவர், எங்களுக்கு பாதையை தெரிவிக்கிறவர், இருளை வெளிச்சமாக்குகிறவர், கோணலை செவையாக்குகிறவர், கரம் பிடித்து நடத்துகிறவர், நம்ம விழுந்து விடாதபடி ஆண்டவரே, நாங்கள் தடுமாறாதபடி, தடுமாறி போனாலும் எங்களை தூக்கி விடுகிறவர், நாங்கள் தடுமாறும் போதெல்லாம் தூக்கி விடுகிறவர், எங்கள் வழியை அகலமாக்குகிற தேவன், எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்த ராஜா, உமக்கு நன்றி. வாய் திறந்து எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம வாயை திறக்கிறோம். காலையில் உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திரபடியை நம்ம அவருக்கு ஏறெடுப்போம். ஆண்டவரே, பாதை மாறும் போது, என் வழி தடுமாறும் போது, வழி தெரியாமல் இருக்கும் போது, கைவிடப்பட்ட நிலைமை இருக்கும் போது நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை தூக்கி விடுகிறீர். உம்முடைய கிருபையின் இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொள்ளுகிறீர். உமக்கு நன்றி. நன்றி. தெரியாமல் போனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார். நம்பி நான் செல்லுவே. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார். நம்பி நான் செல்லுவே. இயேசுவை நம்புவே. நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே. வெட்கப்பட்டு இயேசுவை நம்புவே. நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே. வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம்
அவரிடம் ஒப்படைத்தேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். சொல்லுங்க, அர்ப்பணிப்போட கட்டப்பட்டு என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வனாந்திரமே, வாழ்க்கை வனாந்திரமா இருக்கலாம். வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உன் பட்சத்தில் உண்டு. கர்த்தர் உனக்கு துணையாய் உண்டு. நம்பினால் உன் செல்லுமே. உனக்கு வேண்டியதை கொடுத்து உன்னை நடத்துகிறது. உன்னோடு வருவார். நம்பி நான் முன் செல்வேன். கரங்களை உயர்த்தி நம்புவே. வாய் திறந்து பாடுங்க, அர்ப்பணிப்போடு பாடுங்க. இந்த கால வேளையில் அவரிடம் உங்களை அர்ப்பணித்து அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். பட்டு போக மாட்டேன். நான் பரதேசியானாலும் அங்கே ஒரு இடம் உண்டு. இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஒரு இடம் உண்டு. அங்கே ஒரு இடம் உண்டு. ஆயத்தமாக்கி என்னை அழைத்து செல்வார். அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பேன். தேவ பிரசன்னத்தில் காத்திருப்பேன். என்னை ஒப்படைக்கிறேன். நான் உனக்காய் காத்திருப்பேன். உடைய நேரத்திற்காய் காத்திருப்பேன். உடைய சித்தத்திற்காய் காத்திருப்பேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் அர்ப்பணிப்போட சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து பாடுங்க. வாயை திறந்து பாடி கர்த்தரை ஆராதி. நீங்க சும்மா இருக்க கூட வாயை திறந்து பாடி ராஜாவை உயர்த்துங்க. அர்ப்பணிப்போட அந்த கால வேளையில எங்களை ஒப்பு கொடுங்க. சிலுவையில் எங்களுக்காய் மரித்த இயேசு கிறிஸ்து அந்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்தீரே, உமக்கு நன்றி. இன்னும் ஒரு விஷயம், இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு கரங்களை உயர்த்தி என்னை அர்ப்பணிப்போட ஒரு விஷயம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னை அவரிடம். நீங்க பாடணும், உங்க சத்தம் கேட்கணும். ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்கணும். உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். உங்களுக்காக இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்தில் உங்கள் பாரங்களை இறக்கி வைங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உங்களையும் உங்கள் சிந்தைகளில் நிரப்பும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பலவீனங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைக்கு அர்ப்பணியுங்கள், ஒப்பு கொடுங்க, சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஆவியானவருடைய சத்தத்துக்கு இன்றைக்கு செவி கொடுத்து உங்களை அர்ப்பணியுங்கள். தேவனை விட்டு விலகச் செய்கிற காரியங்கள் சீர்தூக்கி பார்த்து இன்றைக்கு அர்ப்பணியுங்கள். ஆவியானவர் உங்களை நடத்துவார்.
தகப்பனே, இந்த காலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய கரத்தில் தந்த ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகாதபடி அற்புதம் செய்வீராக. தலை குனிந்து போகாதபடி தலையை நிமிர பண்ணி, தலையை உயர்த்தி ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக. ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். போதும் தம்பி, தேங்க்யூ. பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்ம உடன்படிக்கை குறித்து நிறைய தியானங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும். அந்த உடன்படிக்கை யாருக்காக அப்படின்னா நமக்காக தான். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் காக்கும் பொழுது தான் அந்த உடன்படிக்கையில் நம்ம நிலைத்து நிற்க முடியும். சரியா? ஏன்னா நாம் அதை காத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் தான் அதை என்ன செய்கிறார்? உடன்படிக்கையை காக்கிற தேவனாய். ஹீ ஒன்லி கீப்ஸ் த கவெனன்ட். அவர் தான் அந்த உடன்படிக்கையை நமக்காக காக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ எப்பொழுது அந்த உடன்படிக்கையை நமக்காக காக்க முடியும் அப்படின்னா, இந்த வேதம், இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. அப்போ ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் அப்படின்றது ஒரு கண்டிஷனாக அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்பாக எப்பொழுது அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ள முடியும் அப்படின்னா, அவரிடத்துல அன்பு கூறும் பொழுது தான். ஹல்லேலூயா. ஏன்னா அதாவது நம்ம இந்த புதிய உடன்படிக்கை குறித்து தியானிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், அது சட்டங்களினால உருவான ஒன்று அல்ல, அது அன்பினாலே கட்டப்பட்ட ஒன்று. ஹல்லேலூயா. இட் வாஸ் நாட் மேட் பை லாஸ், இட் வாஸ் மேட் பை லவ். அவர் சொன்னார் ரொம்ப அழகா, அன்பினால உருவாக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை இந்த புதிய உடன்படிக்கை. ஏன்னா பழைய உடன்படிக்கை நிறைய சட்டங்கள், அதற்கான நிறைய தண்டனைகள் அப்படி இருந்தது. புதிய உடன்படிக்கை அன்பு தான். எல்லாமே என்னதான்? அன்பு மட்டும்தான். அப்போது இந்த வசனம் நமக்கு சொல்லுது, எப்போ அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ள முடியும் அப்படின்னா, அவர் இடத்துல அன்பு கூறும் பொழுது தான். நான் சொல்கிறேன், பயத்தினால நம்ம இந்த கற்பனைகளை கை கொள்ள முடியாது. அந்த பயம் இந்த கற்பனைகளை கை கொள்ளும்படி நம்ம என்ன செய்யாது? ஒருபோதும் நடத்தாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா அவர் நம்முடைய எஜமானாக இருக்கிறார். அவர் ஒரு பிதாவாகிய தேவன். அவருக்குரிய கனத்தை நம்ம கொடுக்கணும், அவருக்கு நம்ம பயப்படணும். ஆனால் அதை விட கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா அன்பு. ஏன் அப்படின்னா, நம்ம அன்பு கூறும் பொழுது, அவரிடத்துல அன்பு கூறும் பொழுது இந்த பயம் என்ன செஞ்சிடும்? தானாக நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தானாக நமக்கு வந்துடும். அது எப்படி இருக்கும்னா, ஒரு அன்பு கலந்த பயமாக இருக்கும். ஒரு ரெவரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒரு மரியாதை. இப்போது நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களை என்ன செய்வோம் அப்படின்னா, அவங்க சொல்கிறபடியெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைப்போம். அப்படி தானே? நம்ம அது யாரும் நமக்கு புஷ் பண்ணி இதை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நாமளாம் என்ன செய்வோம்னா, ஒருத்தவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு விருப்பப்படி நம்ம செய்யணும்னு நினைப்போம். அப்படி தானே? அப்படி தான் நம்ம கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும்னு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு கடினமான அதிகாரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்களுக்கு ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனாலும் நம்ம இருதயத்தில் என்ன இருக்கும்? ஒரு வெறுப்பு இருக்கும். இல்லை, இப்படிலாம் செய்ய வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதை நம்ம முழு மனசோடு செய்ய மாட்டோம். ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பயந்து நம்ம நடப்போம், அவங்க சொல்கிறபடியெல்லாம் செய்வோம். ஆனால் ஹோல் ஹார்ட்டடாக இருக்காது. இதே ஒரு கைண்டான ஒரு ஆஃபீஸர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட நம்ம என்ன செய்வோம்? அவங்கள ரொம்ப ப்ளீஸ் பண்ணணும்னு நம்ம நினைப்போம்ல, அவங்களுக்கு பிரியமானபடி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்போம்ல. அப்படி ஒரு அன்பை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, நான் எரிச்சல் உள்ள தேவன், நான் பட்சிக்கிற அக்கினி அப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து, ஒரு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை. அப்படி நம்ம மேலே அன்பு வைத்து தான் என்ன செய்கிறாராம்? நமக்கு அவர் அந்த புதிய உடன்படிக்கையை நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால இந்த புதிய உடன்படிக்கை எப்பொழுது நமக்காக உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னா, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தான். நம்ம தாவீதை குறித்து வாசிக்கிறோம். இந்த அன்பு அப்படின்னு சொன்ன உடனே இந்த கற்பனைகள் மேலே
பிரியமா இருக்கிறவர், கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனிதர் யார் அப்படின்னு நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பிக்க கொடுத்த ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா தாவீது. இந்த தாவீது பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில கர்த்தரை ரொம்ப அதிகமாய் நேசித்த ஒரு மனிதனா இருந்தார். தாவீதை போல கர்த்தரை நேசித்த ஒரு மனிதனை நம்ம பார்க்க முடியாது வேதத்துல. நம்ம 89வது சங்கீதம் 28வது வசனத்துல ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கணும். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 89:28. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். இது யாரை குறித்து சொல்லியிருக்கு அப்படின்னா தாவீதை குறித்து தான் சொல்லியிருக்கு. இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தரே சொல்றாரு, என் உடன்படிக்கையை என்றென்றைக்கும் அவனுக்காக நான் காப்பேன், அது எனக்கு அவன் உடன்படிக்கை நான் என்ன செய்வேன், என் கிருபையை காத்து என் உடன்படிக்கையை நான் உறுதிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. 34வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இதே காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 34வது வசனத்தை வாசிக்கலாமா? அதே அதிகாரம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். பாருங்க, என் உடன்படிக்கையில நான் மீறாமலும் இருப்பேன். யாரோடு பண்ணின உடன்படிக்கை? தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையை பத்தி கர்த்தர் இந்த இடத்துல சொல்றார். அப்போ தாவீது எப்படிப்பட்ட மனிதனா இருந்தா கர்த்தர் இதை சொல்லியிருக்க முடியும்? பாருங்களேன், அவர் சொல்ற, என் தாசனாக தாவீதை அழைத்தேன், நான் அவனை கண்டுபிடித்தேன், கரவலாடுகளின் பின்னாக திரிந்து அவனை நான் அழைத்து வந்தேன். ரொம்ப அழகா இந்த அதிகாரத்துல தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இப்ப தாவீது எப்படி கர்த்தரை நேசித்தார்? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 119வது சங்கீதம் 97வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 119:97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, உம்முடைய வேதத்துல நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ ஆண்டவர் அவரை நேசிச்சிருக்கிறாரு அப்படின்னு. இப்போ நமக்கு பைபிள் ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக ஒரு ஷெட்யூல் போடுறோம், இல்லை அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியல, இத்தனை அதிகாரம் வாசிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக டைமை நம்ம ஸ்பேர் பண்ணணும்னு நினச்சாலும் கூட நம்மளால் அதை பண்ண முடியல. ஆனால் தாவீது சொல்கிறாரு, நாள் முழுவதும் அது என் தியானம். தாவீது ஒரு சாதாரண ஒரு மனிதன் கிடையாது. ஹி வாஸ் அன் எம்பரர். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அவர் ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தவர். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாக இருந்தால் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு சக்கரவர்த்தியாக ஒரு அரசனாக இருந்த அவருக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருந்திருக்கும்ல. எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு மனிதனாக அவர் இருந்திருப்பார். அவர் சொல்கிறாரு, நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாள் முழுவதும் என்ன செய்திருக்கிறார் கர்த்தருடைய வசனம். அது எப்போ முடியும்? அவரிடத்துல அன்பு கூர்ந்தா மட்டும்தான் முடியும். அப்படிதானே? இப்போ நம்ம ஒருத்தவங்களோட பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒருத்தவங்களோட பேசிட்டே இருக்கோம், ஒருத்தவங்களை குறித்து சிந்திச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம அவங்கள ரொம்ப நேசிக்கிறோம்னு அர்த்தம். அப்படிதான். நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்போம். எப்போல்லாம் நம்மளுடைய வேலைகளை விட்டுட்டு எப்போல்லாம் நமக்கு ஒரு லீஷர் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன செய்வோம்? அவங்களோட தான் நம்ம பேசுவோம், அவங்களோட தான் நம்ம நேரம் செலவழிப்போம். அப்படிதான் தாவீது கர்த்தரை நேசித்த ஒரு மனிதனாக இருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் உடன்படிக்கை என்றென்றைக்கும் அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 119, 131. உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். பாருங்களேன், அவர் என்ன சொல்றாரு? என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். சொல்ல முடியுமாங்க? பாருங்களேன், ஒரு மனுஷன் எதுக்காக கற்பனைகளின் மேல நான் பிரியப்படுகிறேன், என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்காக நான் ஏங்குகிறேன்னு சொல்றாரு. எப்படி கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனிதனா தாவீது இருந்திருக்கிறார் பாருங்களேன். இன்னொரு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அது இப்போ வாசிக்க டைமில் நான் சொல்றேன். உடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே என் கண்கள் விழித்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. எப்போ நம்ம அப்படி விழித்து கொள்ள முடியும்? ஒரு விஷயத்துக்காக இப்போ நம்ம ஒரு எக்ஸ்கர்ஷன் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தூங்க மாட்டோம். எப்போ அந்த டைம் வரும், நமக்கு பிடித்த ஒரு காரியம், ஒரு திருமணம் நடக்குது, அந்த திருமண உடன்படிக்கையில் இருக்க போகிற அந்த மணமகனும் அந்த மணமகளும் என்ன செய்ய மாட்டாங்க? நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க. தூங்குற டைம் கிடைச்சா கூட அவங்களுக்கு எப்போ அந்த நேரம் வரும், எப்பொழுது விடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி ஒரு வாஞ்சை, அப்படி ஒரு ஆவல் இந்த தாவீது கர்த்தர் மேலே வைத்திருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகளிலே பிரியப்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தார். உன்னுடைய வேதத்தை காத்து நடக்காத மனுஷரை பார்க்கும் பொழுது என் கண்களிலே நீர்த்தாரை ஓடுகிறதுன்னு சொல்றார், என் கண்களிலே கண்ணீர் வழிகிறதுன்னு சொல்றார். அப்படி கர்த்தருடைய கற்பனைகளிலே பிரியப்படுகிற ஒரு மனிதனாய் தாவீது இருந்தனால தான் அவர் எவ்வளோ பெரிய பாவம் செய்த பொழுதும் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அந்த பாவத்தை அவர் நினைக்கவே இல்லை.
தாவீது செய்த பாவம். நம்ம தான் அதை பெருசாக பேசுகிறோம். தாவீது இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டாரு, இவ்வளோ பெரிய ஒரு காரியம் அவர் கடவுளுக்கு விரோதமாக செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி நாம தான் யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்றென்றைக்கும் என் உடன்படிக்கையை அவனுக்காக நான் காப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம கர்த்தரிடத்தில் அவருடைய கற்பனைகளை நிச்சயமாக வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. யாருக்கு இந்த உடன்படிக்கையை கர்த்தர் காப்பார் அப்படின்னா, அவருடைய கற்பனை, அவருடைய இடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் தான் அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படும். நாமளும் என்ன செய்யணும்னா, கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும். ஒரு கட்டாயத்தின் பேர்ல இல்லை, யாராவது நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி பைபிள் வாசி, ப்ரேயர் பண்ணு, ஆராதனைக்கு வா, அப்படி இல்லை. நம்ம என்ன செய்யணும், தாவீதை போல ஆவலா. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவரை நம்ம நேசிக்கணும். we should love Lord. எப்படின்னா, அதாவது ஆண்டவரை நேசிக்கும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும்னா, முழு மனதோடு அவரை நம்ம தேட முடியும். ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு அப்படின்னா, நிபந்தனையற்ற ஒரு அன்பு. நம்ம எப்படி இருந்தாலும் அவர் நம்ம நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்தாலும், நம்ம பாவிகளா இருக்கையில் வேதம் சொல்லுது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நம்ம பாவிகளா இருக்கையில் அவர் நமக்காக மறுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்போ நம்ம பாவிகளா இருக்கும்போது இவனுக்கெல்லாம் நம்ம இதை செய்யலாமா? நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவங்க அவங்களுக்கு பாத்திரவான்களா, இந்த காரியத்தை அவங்களுக்கு செய்யலாமா நம்ம யோசிப்போம். அப்படிதானே? இதை செய்யலாமா? ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா கூட, இவ்வளோ பெரிய ப்ரெஷியஸான ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோமே, இதுக்கு அவங்க பாத்திரவான்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அப்படி யோசிச்சிருந்தாருன்னா அவர் நமக்காக மறுத்திருக்கவே முடியாது. அவர் பாவிகளா இருந்தாலும் அவர் நம்முடைய ஜீவனை நமக்கு ஈடாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நிபந்தனையற்ற அன்பு அவருடையது. அப்போ நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நிபந்தனையற்ற அன்பை கர்த்தரிடத்துல காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தாலும் செய்யலனாலும் நான் கர்த்தரை நேசிப்பேன். இன்னைக்கு நம்மளுடைய அன்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு நிபந்தனை உள்ள ஒரு அன்பு. அவர் எனக்காக இதை செய்தா நான் கர்த்தரை நேசிப்பேன். சில பேர் என்ன ரொம்ப நாளா உங்களை பார்க்க முடியல, போங்க பிரதர், நான் என்னுடைய ப்ரேயருக்கெல்லாம் நான் எவ்வளோ நாள் ஒரு காரியத்துக்காக ஜெபித்தேன், அதுக்கெல்லாம் பதிலே வரல, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க. இல்ல, சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இதை செய்தா கர்த்தர், இதை செய்தா அவரை நேசிப்பேன், அவரை நான் பின்பற்றுவேன். இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்யலைன்னா அவர் அவ்வளோதான், நான் அவரை பின்பற்றதை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நாமளும் கூட இருந்திருக்கிறோம். மற்றவங்களையே நம்ம பேசணும். நாமளும் கூட நிறைய நேரத்தில் கர்த்தரிடத்துல நமக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்குல்ல, ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை, அதை பண்ணலை அப்படின்னு. அப்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சாதான் அவரை நேசிக்கணும்னு இல்லைங்க. அவர் அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தபடியால் நம்ம என்ன செய்யணும், அவரை நம்ம நேசிக்கணும். அவருக்காக அவரை நேசிக்கணும், கர்த்தருக்காக அவரை நேசிக்கணும். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேல என்ன கொடுக்கணும் யோசிச்சு பாருங்களேன். ஜீவனையே கொடுத்துட்டார். நம்ம ரோமர் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிற 32வது வசனத்துல, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி கொடுக்காம இருப்பார்? நம்ம கேட்கிற காரியங்களை, இந்த உலக பிரகாரமான காரியங்களை எப்படி அவர் கொடுக்காம இருக்க முடியும்? இந்த ஒரு காரியத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம். ஜீவனையே கொடுத்திருக்கும் பொழுது இந்த காரியங்களாம் எனக்கு தானா கிடைக்காதா? எனக்கு வேண்டிய நேரத்தில் கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? அப்போ இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக நான் என்ன செய்யக்கூடாது? இதை முன்வைத்து இதை நிபந்தனையா வச்சு நான் கர்த்தரை நேசிக்க கூடாது. அவர் எனக்காக மறுத்ததினால அவருடைய அன்பை எனக்காக விளங்க பண்ணி இருக்கிறார். அதற்காக என்ன செய்யணும்? அவர் என் மேல எப்படி ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு நிபந்தனையற்ற அன்பு என் மேல எப்படி வைத்திருந்தாரோ, அதே மாதிரி நானும் ஒரு நிபந்தனையற்ற அன்பை கர்த்தர் மேல வைக்கும் பொழுதுதான் அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கண்டிப்பாவே அப்படிப்பட்ட ஒரு அன்பை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படி அன்பு கூர்ந்து நம்ம கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்ன செய்ய முடியும்? அவரை நாம் பின்பற்ற முடியும். தானியேலை கூட பாருங்களேன். தானியேலை இன்னைக்கெல்லாம் ப்ரேயர் பண்ண வேண்டாம், இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஓகே ஃபைன், எனக்கு இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நான் நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் ப்ரேயர் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது, நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும். ஆனால் தாவீது பாருங்க, அந்த பத்திரத்துக்கு தானியேல் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தானியேல் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க 3 வேளையும் என்ன செய்தாராம்? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். அப்ப என்ன அது எதை காட்டுது அப்படின்னா, அவர் கர்த்தர் மேல வைத்திருந்த அன்பை காட்டுது.
எதுவுமே என்னை தடுக்க முடியாது. ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். அப்போ அவர் தானியேல் நினைச்சிருந்தாருன்னா, இவ்வளோ உங்களை நேசிக்கிறேன், இவ்வளோ நாள் செய்து வந்தார்ல, 3 வேளையும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார்ல, அப்போ அவர் என்ன செய்திருக்கலாம்? ஆண்டவரே, நான் இப்படி உங்களை பின்பற்றினேனே, இவ்வளோ தூரம் உங்களை நான் ஒவ்வொரு நாளும் 3 தடவை உங்களை நான் தேடினேனே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை நீ அனுமதித்தீர்? இந்த சிங்க கெபியிலே போடப்பட போகிறேன்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு ஏன் அனுமதித்தீர்? தானியேல் கேட்டாரா அந்த இடத்துல? இல்ல. ஏன் அப்படின்னா, என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் அவரை நேசிக்கிறத எதுவுமே என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. என்ன நடந்தாலும் அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய பிதா, நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்தார்? 3 வேளையும் போய் தான் முன் செய்து வந்தபடியே அந்த இடத்துல அவர் என்ன செய்தார்? எருசலேமுக்கு நேராக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இது எதை காட்டுதுன்னா, கர்த்தர் மேல் அவர் வைத்திருந்த அன்பு. அதனாலதான் என்ன செஞ்சாரு? தானியேல் சிங்கக்கெபியில இருக்கும் பொழுது அந்த தரியு ராஜா, தானியேல் தூங்கிட்டாருங்க, பீஸ்ஃபுல்லா தூங்கிட்டார். ஆனா அந்த தரியு ராஜா என்ன செய்யல? தூங்கவே இல்லை. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. ராஜாவுக்கு நைட்டெல்லாம் நித்திர வரல. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போதே என்ன செய்தாராம்? தரியு எழுந்திருக்கிறார், அங்க போறாரு. தானியேலே, தூயர சத்தமாய் கூப்பிட்டாராம். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்கிறார். யாரு? இந்த தரியு. அப்ப சொல்றார், ஆமா, அவர் என்ன செய்தார்? சிங்கங்களின் வாய்க்கு என்னை தப்புவித்தார். தானியேல் கேட்கவே இல்லை கர்த்தரிடத்துல. பாருங்க எப்படி கர்த்தர் அந்த தானியேல் அந்த இடத்துல விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப தானியேலோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை கர்த்தர் இந்த இடத்துல காத்தாரா? எதனால? தானியேல் கர்த்தரை நேசித்ததுனால. இன்னைக்கும் நான் ஒரு காரியம் சொல்றேன், கர்த்தரை நம்ம நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவரை நேசிக்கும் பொழுது தானா எல்லாம் வந்துடும். அவருக்கு பயப்படுகிற பயம், அவரை முழு மனதோடு அவரை தேடுகிற ஒரு உணர்வு கர்த்தரை நேசிக்கும் பொழுதுதான் வரும். அதனால கர்த்தர் டெய்லி நம்ம காலையில் ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ சொல்லுங்க. நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காக உங்களை நேசிக்கிறேன். நீங்க எதுவும் எனக்கு செய்வீங்க அப்படின்னு கிடையாது, உமக்காக நான் என்ன செய்றேன்? உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கற்பனைகளை ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம்? கை கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அன்பை, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் இந்த நாளிலே நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படி நம்ம செய்யும் பொழுது அவருடைய உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நமக்காக காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். 103வது சங்கீதம் 17வது வசனம் 18வது வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 103 17 18. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. எப்பொழுதும் நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலாம் கர்த்தருடைய கிருபை இருக்கணும்னா அது யார் மேல இருக்கும் அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லுது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அப்ப கண்டிப்பா அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். எப்பொழுது அப்படி அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ள முடியும் அப்படின்னா அவரை நேசிக்கும் பொழுதுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே, நான் ஒரு முழு மனதோடு நான் நேசிப்பேன், என்னுடைய முழு மனதோடு நான் நேசிப்பேன். எந்த காரியத்துக்காகவும் இல்லை, ஒரு நிபந்தனையற்ற அன்பு. நீங்க என்ன செய்தாலும் செய்யலனாலும் நான் என்ன செய்வேன்? உண்மை நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ள முடியும், முழு மனதோடு அவரை நம்ம பின்பற்ற முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். உடன்படிக்கை தேவன் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கை தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினேன். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அன்பு தகப்பனே, அப்பா, உம்முடைய அன்பு ஒரு நிபந்தனையற்ற அன்பு. அதை நாங்கள் தியானித்தோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு அன்பை எங்களிடத்தில் நீ எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா.
கர்த்தாவே, உம்முடைய உடன்படிக்கை நீர் என்றென்றைக்கும் எங்களுக்காக காத்து அதை உறுதிப்படுத்துகிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. தகப்பனே, நாங்கள் எப்பொழுது அதை உறுதிப்படுத்தி அது அப்பா அந்த உடன்படிக்கை காத்துக்கொள்ள முடியும் டாடி. ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது மாத்திரமே ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு சுவாமி ஒவ்வொரு நாளும் உம்மை நேசிக்க ஆண்டவரே, நீர் எங்களை எப்படி நேசித்தீரோ அப்படி நாங்களும் உம்மை நேசித்து ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியா நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களுக்காக நீ மண்ணென்று நீ நினைவு கூறுகிற எங்களுக்காக உம்முடைய குமாரனையே கொடுத்தீரப்பா. தகப்பனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக மரிக்க கொடுத்தீர். அந்த அன்பு எவ்வளவோ பெரியது சுவாமி. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்காக உம்மை நேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. முழு மனதோடு முழு ஆத்மாவோடு எங்களுடைய முழு பலத்தோடு உம்மிடத்துல நாங்கள் அன்பு கூற ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய உடன்படிக்கை உம்முடைய கற்பனைகளை காத்து நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் கேட்கிறோம். இந்த காலை வேளையிலே தகப்பனே இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே இந்த வார்த்தை கிரியை செய்யும்படியா நாங்கள் கேட்கிறோம். எந்தெந்த காரியத்துக்காக அற்புதங்களை அதிசயங்களையும் ஆண்டவரை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ, ஆண்டவரை நீண்ட நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு பதிலை தரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. உம்மை நாங்கள் நேசிக்கும் பொழுது எங்களுக்காக நீ எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. தகப்பனே, அப்படியே நீ செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. எங்களை தாழ்த்தும் கிருபையில கரத்திலே தருகிறோம். நேசிக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எழுந்துட்டு ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டி நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோமா? வாயை திறந்து நன்றி செலுத்த நல்ல கரங்களை தட்டி முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆவியோடு முழு சிந்தையோடு ஆண்டவரை நேசிக்கும்படி அந்த காலவெளியிலே அர்ப்பணித்து கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க கிருபைதார். ஆண்டவரே, உம்மை நேசித்து வாழ கிருபைதாரும். ஆண்டவரே, உம்மை நேசித்து வாழ எங்களுக்கு கிருபைதாரும். இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த காலை தோறும் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜப குறிப்புகளுக்கும் பதில் தார். எழுதப்பட்ட ஒவ்வொரு ஜப குறிப்புகளுக்கும் பதில் தார். ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து அற்புதம் செய்வீராக. சிறையிருப்பை திருப்புவீராக. காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. நஷ்டங்களை மாற்றுவீராக. பலவீனங்களை நீக்குவீராக. சரீரத்தில் அற்புத சுகம் உண்டாவதாக. ஓ, திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக. குழந்தை பாக்கியம் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்க. வேலையில் அற்புதம் நடப்பதாக. வேலை காரியத்தில் அற்புதம் நடப்பதாக. கையின் பிரயாசத்தில் 100 மடங்கு பலன் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவனோடு கூட இருப்பீராக. சஞ்சலம் நீங்கியவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. ஆண்டவரே, சந்தோஷப்படுத்துவீராக. சந்தோஷப்படுத்தும்படியான சம்பவங்கள் இந்த 40 நாள் முடிவதற்குள் நடப்பதாக. ஆண்டவரே, ஒவ்வொருடைய தலையும் உயர்த்தும். உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள், சத்ரு வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், பலவீனப்படுத்துகிற வல்லமைகள், போராடுகிற ஆவிகள், தரிசனத்தை கெடுக்கிற ஆவிகள், பலவீனத்தை உண்டு பண்ணுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும். வாலிப பிள்ளைகளை ரட்சியும், கணவரை ரட்சியும், மனைவியை ரட்சியும், குடும்ப உறுப்பினர்களை ரட்சியும் கர்த்தாவே. அப்படி செய்வதற்காய் நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, சிறு குறு தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். 100 மடங்கு பலனைத்தார். ஆண்டவரே, இன்று மாலை நடக்கிற வாக்குத்தத்த கூட்டத்தை ஆசீர்வதியும். நாளை உடன்படிக்கை என்ற தலைப்பில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் தியானித்து வருகிறோம். இந்த கூட்டத்திற்கு திரளான மக்களை கொண்டு வார். நல்ல சூழ்நிலை தார். இயற்கை அனுகூலமாக்கித்தார். ஆண்டவரே, வார்த்தை கொடுக்கிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய வல்லமையான கிரியைகளை நடப்பியும். அதிசயங்களை செய்தருளுவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. திரள் கூட்ட மக்களை தருவீராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் உம்முடைய வல்லமை பாயட்டும். உம்முடைய மகிமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவார்.